அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காணொளியில் ஒரு ஜியாமெட்ரிக் மீனில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். ஸோ என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் 4 ஜியாமெட்ரிக் மீன்ஸ் பிட்வீன் 2 அண்ட் 6250. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2க்கும் 6250க்கும் நடுவில் இன்பிட்வீன் 4 ஜியாமெட்ரிக் மீன் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ நமக்கு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது ஏஆர் ஏஆர் ஸ்கொயர், ஸோ எக்ஸெட்ரா இல்லையா. ஸோ ஏஆர் பவர் 3, ஏஆர் பவர் 4 இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஏவுக்கும் 6th டேர்ம், அப்போ 6th டேர்ம் என்ன வரும் பாருங்கள். செகண்ட் ஏஆர் இருக்குது, இது ஏஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அடுத்து என்ன வரும், ஏஆர் பவர் 3, ஏஆர் பவர் 4, ஏஆர் பவர் 5. இப்போ 1 2 3 4 5 6. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு டேர்ம் அவங்க கொடுத்துட்டாங்க, 6th டேர்ம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 4 டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா இந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் டேர்ம் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ ஃபஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏனுடைய வேல்யூ 2. அப்போ ஏனுடைய வேல்யூ என்ன பாருங்கள், 2. சரிங்களா? 6th டேர்ம், இப்போ ஏஆர் பவர் 5 அவங்க கொடுத்துருக்காங்க, 6250. அப்போது அந்த 6th டேர்ம் தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம், A6 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ A6 இஸ் ஈக்குவல் டு 6250. அப்போ அந்த 6th டேர்முக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏஆர் பவர் 5. அப்போ நம்ம இதை நான் என்னென்னு எழுதிக்கலாம், ஏஆர் பவர் 5 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஏஆர் பவர் 5 ஈக்குவல் டு 6250. ஸோ நமக்கு ஏனுடைய வேல்யூ என்னென்னு தெரியும், 2 அப்படின்னு தெரியும். ஸோ ஏவுக்கு 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 2r பவர் 5 இஸ் ஈக்குவல் டு 6250. இப்போ இந்த 2 இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, r பவர் 5 இஸ் ஈக்குவல் டு 6250 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3125. ஓகேவா? அப்போ r பவர் 5 என்னது, 3125. ஸோ அப்போ r என்ன வரும் பாருங்கள், 5th ரூட் ஆஃப் 3125. அப்போ 5th ரூட்னுடைய மீனிங் என்னது, இந்த 3125 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5 சேம் நம்பர்ஸ், அதாவது 5 ஒரே எண்களினுடைய பெருக்கலாக இந்த நம்பர் நம்ம எழுதணும். அப்போ இந்த 3125 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இந்த 5லேருந்து ஒரு 5 நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ r ஈக்குவல் டு 5. இப்போ நமக்கு ஏனுடைய வேல்யூ 2 அப்படின்னு தெரியும், ஆர்னுடைய வேல்யூ 5 அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் பவர் 3, ஏஆர் பவர் 4. ஸோ இதில் நமக்கு ஏ வேணும், ஆர் வேணும். ஸோ தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னாலும் ஆர் தெரிஞ்சதுன்னா ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் ஏ ஆர் பவர் 3, அப்போ ஆர் 3 டைம்ஸ் போடுவோம், ஆர் பவர் 3 உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும்னா ஏஆர். அப்போ நம்ம இதில் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம், ஆர்னுடைய வேல்யூ 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா. அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஏவனுடைய வேல்யூயும் ஆர்னுடைய வேல்யூவும் நீங்கள் பிரதியிடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த பாருங்கள், ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் பவர் 3, ஏஆர் பவர் 4ல் ஏ வேல்யூவும் ஆர் வேல்யூவும் நீங்கள் பிரதியிடும்போது உங்களுக்கு 2 இன்ட்டு 5, அது ஏவனுடைய வேல்யூ 2, ஆர்னுடைய வேல்யூ 5. சரிங்களா? கம்மா ஏவனுடைய வேல்யூ 2, ஆர்னுடைய வேல்யூ 5 ஸ்கொயர் இருக்குது, ஸோ 5 ஸ்கொயர். கம்மா ஏனுடைய வேல்யூ 2, ஆர்னுடைய வேல்யூ 5, பவரில் 3 இருக்குது. தென் ஏ 2, ஆர்னுடைய வேல்யூ 5, ஸோ 5 பவர் 4. ஸோ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணும்போது அப்போ 2 இன்ட்டு 5 10 வந்துடும். 5 ஸ்கொயர்னா 25, 25 இன்ட்டு 2 50. ஸோ அதே மாதிரி கண்டுபிடிக்கும்போது 250, 1250. அப்போது அந்த 4 நம்பர்ஸ், அதாவது 2க்கும் 6250க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த 4 நம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 50, 250, 1250. சரிங்களா? ஸோ அந்த ஆர்டரை எடுத்து எழுதும்போது 2, 10, 50, 250, 1250, 6250.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம 2 எண்களுக்கு நடுவுல வந்து இருக்கக்கூடிய மற்ற எண்களை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? தேங்க்யூ.